அம்மா குழந்தைங்க 3 பேரும் அப்பா மேலே கம்ப்ளைண்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. எங்களுக்காக டைம் வந்து செலவு பண்ணுறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் படின்னு படிப்பை பற்றி பேசுகிறது, மார்க்ஸை பற்றி பேசுகிறது, ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்க. இது எல்லாமே 3 பேரும் வைக்கிற கம்ப்ளைண்ட். ஸோ அது காமனான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இப்போ எல்லாம் வைக்கிறது தான். எனக்கு வந்து அவர் வந்து அமைதியாக தான் இருந்தார். உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் மேம், நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டீங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்றது தான் சொன்னார். அவர் சொன்னது வந்து ஆமாம் நான் மார்க்கை பற்றி பேசுவேன், நல்லா படிக்கணும். ஏன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இப்போ ஒரு பொசிஷனில் வந்து ஓரளவுக்கு என் குடும்பத்தை நான் வந்து நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எனக்கு படிக்க முடியாத விஷயங்களை என் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதனால தான் நான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக படிப்பை பற்றி பேசுகிறது பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அம்மா கொடுக்குற ப்ரெஷர் அளவுக்கு நான் வந்து ஏன்னா நான் காலையில் வேலைக்கு போனேன் அப்படின்னா நைட்டு நான் வரது 9 மணி தான். நான் 9 மணிக்கு வரும்போது கொஞ்ச நேரம் நான் குழந்தைங்களோட விளாடணும் அப்படின்ட்டு நான் சொல்லும்போது அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோம்ஒர்க் செய்யணும், இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல, தூங்கணும், அப்போ தான் காலையில் சீக்கிரமாக ஏந்திரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து குழந்தைங்களை வந்து கொடுக்கறதே கிடையாது. 9 o'clock வந்தாலுமே அது கொடுக்கறது கிடையாது. அப்புறம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்டப்ப, சார் நீங்கள் அப்படியே வந்து அதை மீறி குழந்தைங்கிட்ட பேசினாலும் நீங்கள் ரொம்ப படிப்பை பற்றி மட்டும்தானே பேசுகிறீங்க அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க என்கிட்ட பெருசாக வேறு எதுவுமே ஷேர் பண்ணுறது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது நான் ஃபேமிலியாக அவுட்டிங் போகணும் அப்படின்றத நான் நினைப்பேன். ஆனால் என் குழந்தைங்களும் சரி என் ஒய்ஃபும் சரி நம்ம 4 பேர் மட்டும் போகக்கூடாது. நம்ம இன்னும் வந்து நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அவங்களோட, எனக்கு அது வந்து பிடிக்காது. எனக்கு நம்ம 4 பேர் மட்டும்தான் போகணும். இது என்னோட பார்வையில் நம்ம 4 பேரும் போனால் தான் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, அம்மாவுக்கு இந்த ஹஸ்பண்ட் மேலே ஒரு கருத்து இருக்குது. ஆக்சுவலாக ஹஸ்பண்டே குழந்தைய மாறிட்டாருன்னு சொன்னேன். அவரோட பாட்டில் வந்து குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம்.